வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருச்சியிலேருந்து நம்ம நண்பர் மிஸ்டர் அசோக்குமார் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன் பாருங்க. அன்பு சகோதரர் மகேஸ்வரனை மீண்டும் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணா, நான் ஒரு சொடுகு போட்டோ உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். இதில் என்னால் இயன்றவரை பென்சிலில் குறித்துள்ளேன். மீதமுள்ள கட்டங்களை பென்சில் மார்க் செய்து தங்களுக்கு அனுப்பியுள்ளேன். இந்த கேமில் உள்ள ட்ரிக் என்ன என்பதை உங்கள் வீடியோ வாயிலாக IMWH சேனலில் ஒளிபரப்பு செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் உங்களின் சகோதரர் சி. அசோக்குமார், திருச்சி. அவர் எதாவது அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, இதுதான் அவர் வந்து பார்ஷியலாக ஃபில் பண்ண சுடுகு ஃபோட்டோ. இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் வந்து பென்ட் மார்க் பண்ணிக்காரு. டவுட்டாக இருக்கிறத வந்து சின்ன சின்ன லெட்டர் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இதுதான் அதோட ஒரிஜினல் சார்ட்டு. இதுவும் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுடுகு சார்ட்டை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது பிகினருக்கு வந்து தனியாக நம்ம சேனலில் வீடியோ வச்சிருக்கிறோம். அந்த சேனலை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து எழுதி புரியும். இது வந்து அட்வான்ஸ் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அவர் அனுப்பிச்ச சார்ட் இதாங்க. இந்த சார்ட்டை நான் அப்படியே வந்து வழக்கமாக பிரிண்ட் எடுத்து பேனட் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுவேன். இந்த முறை வந்து அதில் நிறைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நீங்கள் சின்னதாக போடுற அட்ரஸ் வந்து வியூ ஆக மாட்டேங்குது, மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காண்டி நான் வந்து என்னோட லேப்டாப்லேயே அந்த கட்டத்தை போட்டேன். ஓகேவா, அந்த கட்டத்தில் போட்டு இதில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இதில் ஃபில் பண்ணும்போது இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்க, அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் பர்மனன்ட் நம்பர், சுடுகோட் நம்பரு. நம்ம கீப் பண்ணுறது வந்து நமக்கு டவுட்டா இருந்தா இப்படி சின்னதா கீப் பண்ணுவோம். கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி பெருசா பண்ணுவோம். ஓகேவா, இது லாஜிக். இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா, இன்னும் ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். இதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒன்னு எங்க வரும் பாருங்க, இங்க ஒன்னு இருக்கு. அப்போ ஒன்னு வந்து இந்த இடத்துல எங்கேயுமே ஒன்னு வராது, இங்க தான் வரும். சின்னதா ஒன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, சின்னதாக இந்த இடத்துல 3 போடும். ஆக்சுவலாக இந்த 3 நமக்கு வழக்கமாக 3 ப்ராபபிலிட்டி இருந்தால் போடுறது இல்லை. பட் நேர்கோட்டில் இந்த மாதிரி நேராவோ இல்லை வெர்டிக்கலாவோ இருந்தால் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, மற்றபடி வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி 3 பாக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ நம்ம போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ இருந்தால் மட்டும் போட்டுடுங்க. இப்போ 1 போட்டாச்சு. அடுத்து 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 3 வேற தெரில, 4 இங்கே இருக்குது, 4 இங்கே ஒரு 4 இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே 4 வராது, இங்கேயும் தெரியாது. அடுத்து 5 இங்கே ஒரு 5 ஆல்ரெடி இருக்குது, 6 இங்கே இருக்குது. அடுத்து 7 இங்கே இருக்குது, தெரியல. அடுத்து 8 எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் தெரியல. அடுத்து 9. ஓகே, இப்போதைக்கு ஒன்றுமே தெரியல. ஃபர்ஸ்ட் கடத்தில் நம்ம எதுவுமே பார்க்கலாம். சாரி, 9 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கேயும் 9. ஓகேவா, 9 போட்டு சின்னதாக போட்டுடுங்க, சின்னதாக போட்டுவிடுங்க. 9. ஓகே, மேலேயும் 9, கீழே 9. இந்த ரெண்டு இடத்துல தான் 9 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து இந்த இடத்துல பாருங்கள். இப்போ 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படிங்கனால இங்கே வராது. இங்கே 1 இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கனால இங்கேயும் வராது. இந்த நோட் தெரிஞ்சுக்கண்டி. ஓகே, இங்கேயும் 1 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த ரெண்டு இடத்துல 1 வரும். 1 1. அடுத்து 2 இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எங்கே 3 வரும்? இந்த ரெண்டு இடத்துல தான். அப்போ 3 சின்னதாக போட்டுடுங்க. அடுத்து 4 இங்கே இருக்குது, 5 இங்கே வராது, வேறு எங்கேயும் மேலே கண்டுபிடிக்க முடியல. அடுத்து 6 இங்கே வராது, இங்கேயும் வராது, தெரில. அடுத்து 7ம் தெரில. ஓகே, அடுத்து 8 தெரியல. 9 இங்கே இருக்கனால 9 இங்கே வராது, 9ம் தெரில. ஓகே, அடுத்தது போயிடலாம். இங்கே 1 2 இங்கே இருக்கு அப்படிங்கனால இங்கே 2 வராது, வேறு 2 எங்கே இருக்குது, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 வராது. அப்போ 2 எங்கே வரும்? இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஓகே, இந்த 2 இடத்துல தான் 2. அடுத்து 3 எங்கே இருக்குது? 3 தெரியல. அடுத்து 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வேறு தெரியல. அடுத்து 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, தெரியல. அடுத்து 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுவும் தெரியல. 7 இருக்குது, 8 இங்கே இருக்குது, அதுவும் தெரியல. அடுத்து 9ம் தெரியல. ஓகேவா, இனிமேல் அடுத்து இந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே 1 இருக்குது அப்படிங்கனால இங்கே 1 தெரியாது, இதுவும் தெரில. 2 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அப்போ சின்னதாக 2 போட்டுருங்க.
ஓகே, சின்னதாக போட்டுட்டேன் 2. அடுத்து 3 இங்கே இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே வராது, தெரில. 5 இருக்குது. 6 அதே போல் இங்கே வராது, அப்புறம் தெரில. 7 தெரியல. 8 இங்கே ஒரு 8 இருக்குன்னா அங்கே வராது, தெரில. அடுத்து 9 இங்கே 9 இருக்குது, 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, இதுலேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. நம்ம அடுத்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். இங்கே 1 இருக்குது அப்படின்னால இங்கே 1 வராது, தெரியல. 2 ஆல்ரெடி இருக்குது, 3 இங்கே இருக்குது. 4 இங்கே இருக்குது அப்படின்னால இங்கே வராது, வேறு எங்கேயும் 4 இல்லை. அடுத்து 5 இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வராது, வேறு தெரில. அடுத்து 6 இங்கே வராது, அதுவும் தெரியல. 7 தெரில. 8 தெரில. 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இதில் நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம அடுத்த சைடு போகலாம். இங்கே 1 இங்கே இருக்குது. 2 பாருங்கள், 2 இங்கே 2 வராது, தெரியல. அடுத்து 3 இங்கே வராது, அதுவும் தெரில. அடுத்து 4ம் தெரியல. அடுத்து 5 இங்கே வராது, இங்கே வராது. ஓகே, இந்த 3 இடத்துல 5 வரும், அது நம்ம இப்போதைக்கு மார்க் பண்ணலாம். அடுத்து 6 இங்கே இருக்குது, இங்கே வராது, தெரியல. 7 வரும். 7 இங்கேயும் வராது, இங்கேயும் வரும். அப்போ இங்கே தான் வரும். 7 இங்கே 7 வரலாம், இங்கே ஒரு 7 வரலாம். ஓகேவா. அடுத்து 8 இருக்குது. 9 இங்கே 9 வராது, இங்கேயும் 9 வராது. அப்போ 9 இங்கே தான் வரும். இந்த 3 லைனில் வரும். ஓகே, 3க்கு 9 போட்டுருங்க. ஓகே, வேறு என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது? 5 இருக்குது. பட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இந்த 3 நம்பரில் வரும். அப்போ இங்கே நம்ம சும்மா ஒன்று 5 போட்டோம்னா அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல 5, அதாவது இந்த இடத்துல போட்டால் என்ன வரும்னா இந்த 3க்கும் அப்ளிகபிள்னா. அடுத்து இந்த இதுவாங்க 1 தெரியல. 2 இருக்குது. 3 இங்கே 3 வராது, இங்கேயும் பாருங்க 3 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் வரும்? இங்கே தான் 3 வரும். 3. ஓகே, இப்போ இங்கே 3 வராதுன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. பாருங்க, அப்போ எங்கே வரும்? 3 இங்கே தான் வரும். இப்போ இந்த வெர்டிகலாக கண்டுபிடிச்சதுனால இந்த கீழேயும் வராது, இங்கேயும் இந்த இடத்துல 3 இருக்கிறனால இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 3 வரும். 3 பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா, பெருசாக போட்டு பார்த்துங்க, இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஓகேவா, மற்ற சின்னதாக போட்டதில் பார்த்துங்க, வித்தியாசம் பார்த்துங்க. இப்போ 3 ஃபஸ்ட்டு தான் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த 3 கண்டுபிடிச்சதுனால வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இங்கே 3 கண்டுபிடிச்சாச்சு, தெரில. இங்கேயும் தெரியல. ஓகே, விட்டுலாம். அடுத்து இங்கே 3 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து 4 ஆல்ரெடி இங்கே இருக்குது. 5 இங்கே பாருங்க, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இங்கே இங்கேயும் வராது. சாரி, இங்கே பாருங்க, 5 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இங்கே ஒரு 5 இருக்கணும், இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 5 இங்கே தான் 5 வரும். அப்போ இங்கே 5 வந்தால் என்ன ஆகும்? நம்ம 5 வந்து பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இங்கே 5 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இதுதான் 3. ஓகேவா, இப்போ இந்த 2 கண்டுபிடிச்சதுனால இந்த 2ஆல் ஏதாவது வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ இம்பாக்ட் ஆகுதான்னு பாருங்க. இங்கே 5 இருக்குது அப்படின்னால இங்கேயும் 5 வராது, இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 5 வராது. அப்போ இந்த 2 இடத்துல 5 வரும். ஓகேவா, அப்போ 5 போட்டுருங்க. அடுத்து இங்கே 3 வந்ததுனால 3ஆல் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா பாருங்க. 3 இருக்கு அப்படின்னால இங்கேயும் 3 வராது, இங்கே 3 இருக்குன்னா இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 3 வரும். ஓகேவா, அப்போ இங்கே 3 வரும்போது நல்லா பாருங்க, இங்கே 3 வரும்போது 9,3 போடும்போது இந்த 2 லெட்டரும் 9 and 3 ஃபில் ஆனது அப்படின்னால இந்த 1 வந்து இங்கே வராது. அப்போ 1 இங்கே தான் வரும். 1 இந்த 2 இடத்துல தான் வரும். ஓகேவா, அடுத்து கீழே வாங்க. இது வரைக்கும் பார்த்துருக்குமா? 1 பாருங்க, 1 வந்து இப்போ வந்து இங்கே வராது அப்படிங்கும்போது இங்கே தான் 1 வரும். அதாவது இந்த 3 இடத்துல வரும். 1 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5. அடுத்து 6 இங்கே பாருங்க, 6 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் வரும்? இங்கே வரலாம், அப்புறம் இங்கே வரலாம். அடுத்து 7 பாருங்க, 7 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால 7 இங்கே வராது, அப்போ இங்கே தான் வரும் 7. அப்போ இங்கே 7 போட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்க ஒரு விஷயம் பாருங்க. இப்போ இங்கே இருக்கிறது 3 கட்டம். அந்த 3 கட்டத்தில் எதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா 1 ஃபில் ஆயிடுச்சு, 6 ஃபில் ஆயிடுச்சு, 7 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 3க்கு 3 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 தவிர எதுவுமே வராது அப்படிங்கும்போது இந்த கட்டத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் என்ன வரும். இதில் வராதது இங்கே வரும். இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 9 கட்டம். 9 கட்டத்தில் ஆல்ரெடி 3 இங்கே 2 5 கட்டம் ஃபில் ஆகிருக்குது. இந்த 3 கட்டத்தில் எங்கே வரும்னு தெரியாது. பட் இந்த 3 நம்பர் தான் வரும், மாறி மாறி வரும். இங்கே 1 வந்தால் 6 7 இங்கே வரும், இல்லை இங்கே 1 வந்தால் இங்கே 6 இங்கே 7 வரும். ஆனால் எங்கே வரும் தெரியாது, ஏன்னா இந்த நம்பர் கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே எங்கேயுமே வராது. அப்போ இதில் வராத நம்பர் என்னது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. அப்போ வராத நம்பர் 8. அப்போ 8 இங்கே பெருசாக போட்டுடுங்க. 8 பெருசாக போட்டுடுங்க.
ஓகே, இப்போ 8 கண்டுபிடிச்சதுனால வெர்டிகலாக ஏதாவது இம்பாக்ட் இருக்கா பாருங்க. இங்கே 8 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 8 வராது. தெரியல பாருங்க, இங்கே பாருங்க 8ங்க இருக்கிறதுனால இங்கே 8 வராது, வெர்டிகல் 8. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இங்கே 8 விடும். அப்போ இங்கே 8 போட்டுடுங்க, சின்னதாக போட்டுடுங்க. ஓகே, இப்போ 8 பார்த்தீங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே ஒரு 8 இருக்கு அப்படிங்கனால இந்த சென்டர்லேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். கமா போட்டு 8 போட்டுடுங்க. ஓகே, அடுத்து வேற என்னது? இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. ஓகே, அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம். 1 இங்கே வராது, இங்கேயும் வராது, இந்த 3 கிட்டலாம் 1 வரும். ஓகே, அப்போ 1 வச்சுருந்தா போட்டுடுங்க. ஓகே, அடுத்து 2 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. நல்லா பாருங்க, 2 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 2 இல்லை, 2 வந்து இங்கே வராது, ப்ளஸ் இங்கேயும் வரும். அப்புறம் இந்த 2 இடம் தான் இருக்கு. அப்போ கமா போட்டு 2 போட்டுடுங்க. ஓகே, கரெக்ட். அடுத்து 3 வந்திருக்கு, 4 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே இருக்கான இங்கேயும் வராது. அப்போ இந்த 2லாம் 4. ஓகே, 4 போட்டாச்சு. அடுத்து 5 இங்கே வராது, இங்கேயும் வராது, போட்டாச்சு, அல்ட்டி போட்டிருக்கோம். அடுத்து 6 இங்கே இருக்குது, 7 இங்கே வராது, இங்கே வராது. அப்போ இந்த 3ல் தான் 7 வரும். புரியுதா லாஜிக்கு? ஏன்னா இங்கே 7 இருக்குது அப்படின்னா இங்கே வராது, இங்கே ஹரிசாண்டலாக 7 வராது. அப்போ இங்கே இந்த 3 தான் 7 வரும். அப்போ 7 அதே போல் கம்மா போட்டு போட்டுடுங்க. 7 7 7. ஓகே, இங்கேயும் பாருங்க அதே போல் 3 நம்பருக்கு 3 ஃபில் ஆகிடுச்சு. 1 4 7 ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வராத நம்பர் இங்கே வர இன்னொரு டைம் வர செக் பண்ணி பாருங்க. 1 வந்துடுச்சு, 2 இங்கே இருக்குது, 3 இருக்குது, 4 இங்கே வந்துடுச்சு, 5 இங்கே போட்டோம், 6 இங்கே இருக்குது, 7 இங்கே போட்டோம். அடுத்து 8 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது. அப்போ 8 எங்கே வரும்? கண்டிப்பாக இந்த 2 இடத்துல தான் வரும், இங்கே வராது. ஏன்னா 8 ஆல்ரெடி இங்கே ஃபில் ஆகிருக்கு, 3 லெட்டர் ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இந்த 2 இடத்துல 8 வரும். அப்போ அது 8 சின்னதாக போட்டுடுங்க. ஓகே, இங்கே 8 போட்டாச்சு. அப்போ வெர்டிகலாக 8 இங்கே, சாரி ஹரிசாண்டலாக 8 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இங்கே மேலே இருக்கும், இங்கேயும் வராது. அப்போ 8 எங்கே வரும்? இங்கே தான், இந்த கடத்துக்கு 8 இங்கே தான் வரும். 8 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகேவா? இந்த 8 இங்கே போட்டதுனால வெர்டிகலாக ஏதாவது இம்பாக்ட் இருக்கா பாருங்க. இங்கே வந்து இங்கே 8 வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 8 வரும். சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, இங்கே 8. அடுத்து 9 இந்த இதில் இந்த இடத்துல விட்டுட்டோம். 9 பார்த்துக்கலாம் ஒரு டைம். 9 இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வராது, இங்கே இருக்குன்னா 9 இங்கேயும் வராது. அப்போ பாருங்க 9 எங்கே வரும்? ஒரு 9 இங்கே இருக்கிறனால இந்த இடத்துல வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. இந்த இடம் ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே தான் 9 வரும். ஓகே, இப்போ 9 இது பெருசாக போட்டுடுங்க. இங்கே 9 பெருசாக போட்டால் அப்போ 8 எங்கே வரும்? இதுதான் 8. அப்போ இது 8 பெருசாக போட்டுடுங்க. 8 இங்கே வரும்போது 2 இங்கே வராதுன்னா அப்போ 8 பெருசாக போட்டுடுங்க. அப்போ 2 எங்கே வரும்? இதுதான் 2. அப்போ 5 இது. ஓகே, நம்ம 1 ஃபில் பண்ணோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் இப்போ தெரிஞ்ச நம்பரால் வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பாருங்கள். 8 இங்கே இருக்குது, இங்கே இருக்கு விட்ருங்க. அடுத்து 5 இங்கே வந்ததுனால இங்கே 5 வராது, இங்கேயும் 5 வராது. அப்போ இங்கே தான் 5 வரும். ஸோ இதே போல் 5 காப்பி பண்ணி போட்டுருங்க. இப்போ 5 வந்து இந்த 3க்குமே அப்ளிகபிள் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இருக்க மாதிரியே போட்டோம். ஓகேவா? அந்த 3ல் எங்கே வரும்னு தெரியாது, 3க்கும் போட்டோம். ஓகேவா? வேறு ஏதாவது வருதா பாருங்கள். 5 இங்கே இருக்குது, இங்கே 5 வராது, தெரில. அடுத்து வேறு என்னலாம் கண்டுபிடிச்சோம்? 2 இருக்குது, 2 ஆல்ரெடி எல்லாத்துலேயும் இருக்குது. நான் பாருங்கள் 2 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, இங்கே ஒரு 2 இருக்கனால இங்கேயும் 2 வரும். அப்போ 2 எங்கே வரும்? இங்கே தான் வரும் 2. இப்போ 2 வந்து பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ 2 இங்கே வந்ததுனால டாப்பில் பாருங்கள் இங்கே 2 வராது. அப்போ இந்த 2 அடிச்சுட்டு இங்கே வந்து பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ இங்கே 2 வந்ததுனால வேறு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா பாருங்கள். இங்கேயும் 2 வராது, இங்கேயும் 2 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடம் தான், இது மேலே இல்லை கீழே, இங்கே தான் 2 வரலாம். ஓகேவா? அப்போ காமா போட்டு 2 போட்டுருங்க. ஓகே, இதில் 2 இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ஓகேவா? வேறு என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு கட்டம் தான் ஃபில் ஆகாமல் இருக்குது. என்னென்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 5 6 7 8. அப்போ உங்களுக்கு ஃபில் ஆகாத என்னது? 9. இப்போ 9க்கு போட்டுக்கலாம், பெருசாக போட்டுருங்க. ஓகேவா? 9 போட்டாச்சு. இப்போ இங்கே 9 இங்கே வர்றதுனால இந்த இடத்துக்கு 9 வராது. ஓகேவா? 9 டெலிட் பண்ணிடுங்க. இந்த 2 இடத்துல 9 வரும்.
ஓகேவா? இங்கே 9 வராது. அப்புறம் வேற எங்கேயாவது 9 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 வராது, இங்கே 9 வராது. ஓகே, வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்டெப் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சதில் தெரிஞ்ச நம்பர்லாம் அனுப்பியிருக்கோம், எழுதியிருக்கோம். இதுக்கடுத்து என்ன மெத்தடில் பார்க்கலாம்னா, இப்போ எப்படி ஒவ்வொரு செல்லாக பார்த்தோமோ அதே போல் வந்து ஹரிசாண்டலாக பார்க்கலாம். ஓகேவா? ஹரிசாண்டலாக ஏதாவது ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் 2 நம்பர் தான் இருக்குது. இதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, 4, 5 நம்பர் ஃபில் ஆயிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 4 நம்பர் தான். அதுலேயும் நமக்கு வந்து 1ங்க தான் வரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஓகே, ரிமைன் என்னலாம் இருக்குது? 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 வரணும். 3 எங்க வரலாம்? இங்க வரலாம். இங்க வரக்கூடாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி 3 வந்துருச்சு. இங்க தான் வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இங்க வராது. அப்ப இந்த 2 இடத்துல 3 வரும். இங்க பாருங்க, கீழே 3 இருக்கு. அப்போ 3 இங்க வராது. அப்ப 3 எங்க வரும்? கண்டிப்பா இங்க தான் 3 வரும். புரியுதா? இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம வந்து ஹரிசாண்டலா பாக்குறோம். ஹரிசாண்டலா பார்க்கும்போது இதுல மிஸ் ஆன நம்பர் 3. 3 எங்க வரலாம்னா இந்த 4 கட்டத்துல எங்கேயாவது 3 வரணும். ஆனா பாருங்க, இந்த செகண்ட் லேயர்ல இங்க தான் 3 வருங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே தான் 3 வரணும். இந்த 2 இடத்துல 3 வரணும். இங்கே பாட்டத்தில் ஆல்ரெடி 3 இருக்கு அப்படிங்களா, இங்கேயும் 3 வராது. அப்போ இங்கே தான் 3 வரும். ஓகே, அப்போ நான் 3 பெருசாக போட்டுடுங்க. இது 3 ஆச்சுன்னா 8 இங்கே வராது. இது 3 பெருசாக்கிடுங்க. அப்போ இதான் 8. இதையும் பெருசாக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் இதான் இன்பெக்டாக இருக்கு பாருங்க. 8 கண்டுபிடிச்சதுனால இங்கே 8 வராது கீழே. ஓகே, இந்த 8 அடிச்சுங்க. இதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே 8 வந்ததுனால வேற ஏதாவது இம்பாக்ட் இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க, 8 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே இருக்குன்னா இங்கேயும் வராது. அப்போ எங்கே ஒரு 8? இதான் 8. இது 8னா ஆட்டோமேட்டிக்காக இதான் 1. ஓகேவா? அப்போ இந்த ஹரிசாண்டலில் மிஸ் ஆனது ஒரே ஒரு நம்பர் தான். என்ன நம்பரு? 1 வந்துடுச்சு, 2 வந்துடுச்சு, 3 வந்துடுச்சு, 4, 5, 6, 7, 8. அப்போ இது மிஸ் ஆன நம்பர் 9. அப்போ 9 அங்கே பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இங்க 9 வந்ததுனால வெர்டிகலா இங்க எங்கேயுமே 9 வராது. அப்போ இந்த 9 அங்க அடிச்சிருங்க. இதுதான் 9. அப்போ 2 இங்க வராது. இது 9 பெருசாக்கிடுங்க ஃபர்ஸ்ட். அப்போ 2 எங்க வரும்? இதான் 2. ஓகே, இப்போ இங்க 2 வந்ததுனால 2ஓட இம்பாக்டால என்ன ஆகுதுன்னா இங்க 2 வராது. இப்போ 2 அங்க அடிச்சிருங்க. அப்போ இதுதான் 2. இது 2னா அப்போ 8 கிடையாது. 8 எது? இதுதான். ஓகே, இப்போ இதோட இம்பாக்ட்ல தான் இருக்க பாருங்க. 8 இருக்கு அப்படின்னா இங்க 8 வராது. இங்க 8 இருக்குன்னா இங்கேயும் 8 வராது. இங்க 8னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ இதுதான் 8. 8 பெருசா போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து வேற என்னது? இங்க 2 போட்டதுனால 2ஆல ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? 2ஆல இம்பாக்ட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 கண்டுபிடிச்சதுனால நிறைய இடம் ஃபில் ஆயிருக்கு. உடனே ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்துங்க பாருங்க, இந்த வெர்டிகலா இந்த ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5. 5 தான் மிஸ் ஆகுது. அப்போ 5 அங்கே வந்து பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா? 5 பெருசாக போட்டுடுங்க. 5 பெருசாக போட்டால் அப்போ இங்கே 5 ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 5 இங்கே வந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போ இதால் வெர்டிகலாக ஹரிசாண்டலாக இம்பாக்ட் இருக்குன்னு பாருங்க. இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே எங்கேயுமே 5 வராது. இங்கே எங்கே இருக்குது 5? இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ இங்கேயும் வராது. அப்போ 5 எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வராது. இங்கே 2 இடத்துல வரலாம் 5. 5 இங்கே தான் வரலாம். வேறு எங்கேயும் வராது. அடுத்து வேறு எங்கே இருக்குது? இங்கே ஒரு 5 இருக்குது. இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்புறம் 2 இடம் தான் 5. அதுவும் 5 போட்டுடுங்க. வேற என்ன இம்பாக்ட் இருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இந்த கட்டு 3 இதை பெருசாக போட்டுடுங்க. ஓகே, அதே போல் இங்கே பாருங்க, இங்கே 9 இருக்குது அப்படிங்கிறனால டாப்பில் இங்கே 9 வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 9 வராது. அப்போ எங்கே 9 வரும்? இந்த இடம் தான் 9 வரும். அப்போ 9 அந்த இடத்துல பெருசாக போட்டுவிடுங்க. இப்போ இந்த இடத்துல 9 வரும்போது ஹரிசாண்டலாக பாருங்க, இந்த இடத்துல 9 வராது. என்ன வரும்? இந்த இடத்துல 3 தான் வரும். 9 எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகே, 9 3 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல 3 வந்ததுனால இந்த இடத்துல 3 வராது. 3 எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகேவா? இந்த 3ஆல ஏதாவது வெர்டிகலாக இருக்கான்னு பாருங்க, எஃபெக்ட் ஆகலாம் பாருங்க. இங்கே 3, எல்லா இடத்துலையும் 3 இருக்குது. அடுத்து 9ஆல் ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்க. 9லையும் எந்த பிரச்சனையும் இல்லை, இம்பாக்ட் இல்லை. நெக்ஸ்ட் இந்த சென்டர் கட்டத்தை பாருங்க. இந்த இடத்துல 1 இருக்கு அப்படிங்கிறனால இங்க 1 வராது, இங்க 1 பாட்டத்தில் இருக்கனால இங்கேயும் 1 வராது. அப்போ எங்க வரலாம்? இங்க வரலாம், இங்க வரலாம். அப்போ வெர்டிகலா இருக்கும்போது இங்க வந்து கண்டிப்பா 1 வராது. ஓகேவா? அந்த 1 ரிமூவ் பண்ணிடுங்க.
இங்கே 1 இருக்கிறதுனால இங்கேயும் 1 வராது. அப்போ 1 எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். இது 1 பெருசாக போட்டுருங்க. நல்லா பார்த்துங்க. இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 வராது. இங்கே வெர்டிக்கலாக இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 1 வரும். அப்போ இங்கே 7 வராது. 1 இந்த இடத்துல பெருசாக போட்டுடுங்க. ஓகே, இந்த 1னால வேற ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பாருங்க. அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க. இங்கே 5 இருக்கு அப்படிங்கிறனால இங்கே 5 வராது. இப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் வரலாம். அப்போ இங்கே 5 சின்னதாக போட்டுடுங்க. இப்போ இங்கே வெர்டிக்கலாக இங்கே 5 வரும்போது இந்த இடத்துல 5 வராது. அப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இப்போ இங்கே 5 வந்தால் இங்கே 1 வராது. 5 பெருசாக போட்டுடுங்க. 1 எங்கே இருக்குது? இங்கே இதை பெருசாக போட்டுடுங்க. இப்போ இந்த 2 நம்பரால் ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 5 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது, 5 இருக்குது. இப்போ 1 இருக்கனால இங்கே 1 வராது. இங்கே 1 இருக்கனால இங்கேயும் 1 வராது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இந்த லெஃப்ட் சைடு இந்த இதெல்லாம் பாருங்கள். இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது, இங்கேயும் 1. அப்போ இங்கே தான் 1 வரும். 1 பெருசாக போட்டுடுங்க. அப்போ இங்கே 1 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இங்கே 1 வராது. இந்த 1 இங்கே பெருசாக போட்டுடுங்க. ஓகே, அப்போ இங்கேயும் 1 கண்டுபிடிச்சாச்சு, இங்கேயும் 1 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே ரெண்டையும் 1 வராது. 1 எங்கே தான் வரும்? ஃபர்ஸ்ட் இடத்துல தான் 1 வரும். ஓகே, இப்போ இங்கே 1 போட்டாச்சு. பாருங்க, இந்த வெர்டிக்கலாக பாருங்க, 1 தான் மிஸ் ஆகுது. என்னது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5, 6, 7. 7 தான் இப்போ இங்கே வரும். ஓகே, 7 நீங்கள் கரெக்டாக போடலாம். 7 பெருசாக போட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த 7ஆல் ஏதாவது இம்பாக்ட் பாருங்க. 7 இங்கே இருக்கிறதுனால இங்கே 7 வராது. அப்போ இங்கே தான் 7 வரும். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. 7 பெருசாக போட்டுடுங்க. ஓகே, இப்போ இந்த 7ஆல் வேற எங்கேயாவது இம்பாக்ட் இருக்கான்னு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் முடிச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆன காயின் மட்டும் இருக்கு. அந்த மிஸ் ஆன காயின் நோட்டை ரீவிசிட் பண்ணலாம். இங்கே 2 தான் மிஸ் ஆயிருக்கு. என்னன்னு பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 வரணும். 4 எங்கன்னு தெரியல. அப்போ 4 நீங்கள் சின்னதாக போட்டுருங்க. 2 போயில இந்த 2 ஏதாவது தான் 4 வரும். ஓகேவா? அடுத்து 5 இருக்கு, 6 இருக்கு, 7 பாருங்க. 7 எங்கேயா இருக்கா? இங்கே 7 இருக்கு. அதை விட்டு அங்கேயும் இல்லை. அப்போ 7 வரலாம். அப்போ 7 சின்னதாக போட்டுருங்க. ஓகே, 7 போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடம் மிஸ் ஆகிருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 ஆல்ரெடி போட்டு வச்சிட்டீங்க. போட்டு வச்சிட்டோம். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 இங்கே ஒரு 6 இருக்குது. 6 தெரில. இந்த 3 எங்கேனாலும் வரலாம். அடுத்து 7 7 அதே தான். நம்ம கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 எங்கேனாலும் வரலாம். விட்டுருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஆமாம், இங்கே 3 எதனா 4 வரலாம். அடுத்து 5 இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல வரலாம். அடுத்து 6 தெரில. அதை விட்டுருங்க. அடுத்து இங்கே வாங்க. இங்கே 2 தான் மிஸ் ஆகிருக்கு. 1, 2, 3, 4 இல்லை. 4 எங்கே வருதுன்னு பாருங்க. 4 தெரில. இந்த 2 இடத்துல வரும். சின்னதாக போட்டுவிடுங்க. 4, 5 இருக்கு, 6 தெரியல. 6 எங்கே வரலாம்? 6 தெரில. அப்போ 6 சின்னதாக போட்டுவிடுங்க. 6. அடுத்து 7 தெரில. அடுத்து இந்த இடத்துல பாருங்க. 1 இங்கே இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இங்கே இருக்கனால இங்கே வராது. அப்போ எங்கே வரலாம்? இங்கே தான் 4 வரலாம். அப்போ 4 இங்கே போட்டு சின்னதாக போட்டு கம்மா போட்டுங்க. 4 போட்டுங்க. 4 இங்கே வரலாம், இல்லை இங்கே 4 வரலாம். அடுத்து 5 இங்கே வராதுங்க. 5 எழுதி வந்துட்டு அப்படின்னா 5 டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 6 பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? 6 இங்கே ஒரு 6 இருக்குது. ஓகே, அப்போ இந்த 2 இடத்துல 6 வரும். அப்போ கமா போட்டு 6 போட்டுவிடுங்க. 6. அடுத்து 7 பார்த்தீங்கன்னா 7 இங்கே இருக்காலும் இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ கமா போட்டு 7. ஓகே, அடுத்து வேற எனக்கு 3 தான். அப்போ இங்கே பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4. இந்த 2ல் ஏதாவது தான் 4 வரும். அப்போ 4 போட்டுவிடுங்க. 5 இருக்குது, 6 தெரில. அப்போ 6 கமா போட்டுவிடுங்க. ஓகே, 6 போட்டாச்சு. அடுத்து என்னது? அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நமக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சுடுகு சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் தனியாக எழுதிக்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இதில் கடைசி மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் எரர். கடைசி மெத்தட் ட்ரை அண்ட் எரர்னா என்ன அப்படின்னா, சொல்கிறேன் பாருங்க. ட்ரை அண்ட் எரர்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துங்க. எதனால எடுத்துக்கலாம்? ஏதாவது காலத்தை எடுத்துங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
4 7 இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 4 வந்தா இங்க 7 வரும். ஒருவேளை இங்க 4 வந்தா இங்க 7 வரும். இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஓகேவா? ஒண்ணு 4 வரும், இங்க வரும், இல்ல இங்க வரும். இதை தவிர வேற எந்த வாய்ப்புமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கணும். நான் பாருங்க அப்படி இது வந்து இந்த சுடுகு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ட்ரை பண்றதா ட்ரை அண்ட் எரர். இந்த மெத்தட் பேர் ட்ரை அண்ட் எரர். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறோம் சரியா வருதான்னு. சரியா வரணும்னா அப்படியே ரிவர்ட் பண்ணணும். ரிவர்ட் பண்றதுக்காக வேண்டி தான் நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். நீங்க ஒருவேளை பென்சில் ஃபில் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், சரி பேப்பர்ல ஃபில் பண்ணா நான் சொல்ற மெத்தடை நீங்க பென்சில்ல மார்க் பண்ணுங்க. ஓகேவா? பென்சில்ல மார்க் பண்ணிட்டு கரெக்டா வந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை அப்படி திரும்ப வந்து ஓவர் ரைட் பண்ணிடுங்க இங்கால. கரெக்டா வரல அப்படின்னா அந்த பென்சிலை மட்டும் நீங்க வந்து எரேஸ் பண்ணுங்க. அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ அசம்ஷனுக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து 4 அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? 4 7 வரணும். நான் வந்து 4ன்னு பெருசா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த மெத்தட்லாம் பண்றோமோ அப்படிங்காட்டி நான் வந்து ஒரு கலரை வேணா மாத்திக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு கலர் வந்து ஒரு கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன். அதாவது வந்து இது நமக்கு தெரியாது. நம்ம வந்து குத்து மதிப்பா வந்து இந்த இடத்துல 4 வரலான்னு அசம்ஷன்ல பண்றோம். ட்ரை பண்ணி பார்க்கணும் 4 வச்சா என்ன நடக்கு, அதோட இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் 4 கரெக்டான நம்பர்னா என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே கரெக்டா சால்வ் ஆயிடும். இல்ல இந்த இடத்துல 4 வரக்கூடாது, இந்த இடத்துல 7 தான் வரணும்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பாதியே ஸ்டக் ஆயிடும். ஒரு இடத்துல வந்த நம்பரே வரும், இன்னும் ஒவ்வொரு டைம் ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எந்த நம்பர்லாம் போட்டுமோ அதெல்லாம் அப்படி ரிவர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நீங்க திரும்ப வந்து இந்த இடத்துல கரெக்டான நம்பர் என்ன 7 தான் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரை பண்றோம் 4 வச்சு பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல 4 வச்சா என்ன ஆகும், இந்த இடத்துல 7 வரும். ஓகேவா? 7 நான் தெரியும் அப்படின்னா இந்த இங்கை மட்டும் மாத்திரம். ஓகேவா? இந்த இடத்துல 7 வரும். அப்ப இங்க 7 வந்தா கீழே பாருங்க இந்த இடத்துல 7 வராது. அப்ப இங்க எங்க வரும், இங்கதான் 7 வரும். ஓகே, அப்ப இங்க 6 வரும். ஓகேவா? இங்க 6 வந்தா என்ன நடக்கும், இந்த இடத்துல 6 வராது. அப்ப இங்கதான் 6 வரும். ஓகே, அப்ப இது 4 அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காட்டி இதை நான் வந்து இந்த பச்சை கலரிங்களா போடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஃபுல் 3 ரோல் நமக்கு எந்த பிரச்சனையுமே வரல. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு அசம்ஷன் கொண்டா ஸ்டார்ட் பண்ணுற இடத்த வேணா வேற ஒரு கலருக்கு வச்சுக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு இடத்துல மறந்துடும். ஓகேவா? அதனால நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன வரணும் 7ஆ 4ஆ இருக்கணும். நம்ம வந்து 4ன்னு ட்ரை பண்ணி பார்க்கோம். ஓகேவா? இப்போ இதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஸோ இப்போ இதை வச்சு அப்படி ரைட்டில் பாருங்கள். இப்போ என்ன வருது, இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போ 6 இந்த இடத்துல வராது. அப்போ எங்க வரும், இங்க தான் வரும். அப்போ இந்த இடத்துல 6 காப்பி பண்ணி போட்டுங்க. அப்போ 4 அங்க வராது. 4 எங்க வரும், இங்க தான் வரும். அப்போ 4 அங்க காப்பி பண்ணி போட்டுங்க. ஓகேவா? 4 போட்டாச்சு. அப்போ இங்க என்ன வரும், 7 தான் வரும். 7 அங்க போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க 4 போட்டதுனால கீழே இந்த இடத்துல 4 வராது. அப்போ எங்க வரும், இங்க தான் 4 வரும். அப்போ 7 எங்க வரும், இந்த காப்பி பண்ணிடுங்க, இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இங்கேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்படி பாருங்க, இங்க 6 போட்டதுனால இந்த இடத்துல 6 வராது. அப்ப எங்க வரும் 6, இங்க தான் 6 வரும். ஓகே, அப்ப 4 எங்க வரும், இந்த இடத்துல 4 வரும். ஓகேவா? முடிஞ்சா? அடுத்து பாருங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம கரெக்டான பக்கம் சூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க அப்படி இந்த இடம் மட்டும் கரெக்டா ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து இங்க என்ன வரும், இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5. இந்த 2ல 5 எதுவும் தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 எங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு 6 இருக்குன்னா இங்க 6 பாருங்க. 6 இங்க இருக்கனால இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப இங்கதான் 6. அப்ப 6 காப்பி நீங்க போட்டுருங்க. ஓகே, 6 போட்டாச்சு. இப்போ 6 இங்க வரதுனால இங்க 6 வராது, இங்க 6 இருக்குன்னா இங்கேயும் வராது. இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்குன்னா இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும் 6, இங்கதான் 6 வரும். 6 போட்டாச்சு. அப்ப 5 எங்க வரும், இது 5. இது 5ஆ மாத்திங்க. இங்க 5 போட்டதுனால இங்க 5 வராது. அப்ப இது இங்கதான் 5 வரும். அப்ப இங்க மிஸ் ஆன நம்பர் 1 தான், 7 மிஸ் ஆகுது. அந்த 7 அங்க போட்டுடுங்க. 7 போட்டாச்சு. அடுத்து இங்க மிஸ் ஆன நம்பர் என்னது, 1 4 மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. 4 காப்பி பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுருங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. இப்போ இந்த மெத்தட் பேர் என்ன பண்ணா ட்ரை அண்ட் எரர் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் பேர் ட்ரை அண்ட் எரர். இந்த மெத்தட் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஒரு வேளை இப்போ நம்ம இங்கே பண்ணும்போது நமக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா மேனேஜர்னா இந்த இடத்துல 4 வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 7 போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் ஆயிடும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதை போல நிறைய மெத்தட் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தவிர்க்க முடியாத சுடுகு இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னால் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ போடுறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. நன்றி.